இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள்டா. என்ன 2 பேரும் ஐசைட்ல பேசிட்டு இருக்கீங்க? வெட்டிங் டேக்கு வாழ்த்து சொல்ல யாரும் வரலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அத்தையும் மாயாவும் வருவாங்கன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அது எப்படி வராம இருக்க முடியும்? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு உங்களுக்கும் வெட்டிங் டேல. ஆமா, உனக்கும் வாழ்த்துக்கள் மாயா. தேங்க் யூ. இருங்க, இது பொடி. உங்க கல்யாண நாளுக்காக வீட்ல கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இந்தா மாயா, ஊட்டி விடு. தனா, உன் அப்பா உன்னை வாழ்த்தலன்னு கவலைப்படுறல்ல? இன்னைக்கே உனக்கு அவர் வாழ்த்து சொல்ல ஒரு வழி இருக்கு. என்னம்மா சொல்ற? அது போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்கி உன் அப்பா கையில கொடுத்து உங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன்பான்னு நீ சொல்லணும். அப்போ அந்த புவனேஸ்வரி முன்னாடி நான் வாக்கு கொடுத்த மாதிரி என் பொண்ணு ஜெயிச்சு காட்டிட்டா பாத்தியான்னு அவர் தலை நிமிர்ந்து நீ சொல்ல வைக்கணுமா? இது மட்டும் நடந்துட்டா சந்தோஷத்துல அவர் உங்க கல்யாணத்தையும் ஏத்துப்பாரு, உங்களுக்கு வாழ்த்து சொல்லி உங்களை நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாரு. நீ எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும் தானா. ஜெயிச்சிடுவேல. ஒரு விஷயம் தெரியுமா, நீ வீட்டுல இல்லாதப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் அவர்கிட்டயும் பேசிட்டு இருப்பேன். அப்படியா? நீ என்ன பேசுவ? வேற என்ன, உன்னை பத்தி தான் பேசுவேன். என்ன பத்தியா? ஆமா, என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுல இருந்து தானா என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த போட்டியில ஜெயிக்கிறது மூலமா அவ கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும், எப்படியாவது அவளை ஜெயிக்க வச்சிருன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாரு? அவர் என்ன சொல்லுவாரு, உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுறேன்னு சொல்லுவாரு. என்ன மாதிரி நான் வீட்டுல இல்லைன்னா என்ன மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு நீயும் பிள்ளையார்கிட்ட பேசலாம். நீ அவர்கிட்ட பேசினா என்கிட்ட பேசுற மாதிரி. கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். சரிப்பா, நம்ம நம்பிக்கையோட போலாம். போய் தைரியமா விளையாடுன்னு பிள்ளையாரே பூ கொடுத்துட்டார்ல, அப்படியே மொத்தம் உம்முன்னு வச்சிருக்க. உனக்கு என்ன? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். எங்க இப்படி வா. இல்லையே, அப்படி ஒண்ணும் தெரியலையே. என்ன? டேய் போடா, உனக்கு விளையாடுறதுக்கு நேரங்காலமே கிடையாது. இப்ப நம்ம விளையாட தானே போயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, சாரி கோச்சுக்காத. ஆட்டோ புக் பண்ணாலும் வரல, ஸ்டாண்ட்லயும் ஆட்டோ இல்ல, டைம் வேற ஆயிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? என்ன அவசரம்? வரட்டும். ஓ, நம்ம எதுக்கு போய் விளையாடிக்கிட்டு நேரா போய் கப்பே வாங்கிடலான்னு சொல்றியா? இல்ல, எனக்கு இருக்கிற பதட்டம் கூட உனக்கு இல்லையே, அதான் கேட்டேன். ஓ, எல்லாம் உள்ள இருக்கு. புரியுது புரியுது புரியுது. கதிர், என்ன 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல, தனாவுக்கு டோர்னமெண்ட் ஃபைனல் மேட்ச் இருக்கு, அதனால தான் நான் லீவ் சொல்லியிருந்தேன். கார் ஆட்டோ எதுவும் கிடைக்கல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வந்து கார்ல உட்காருங்க, கிரவுண்ட்ல நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? நீங்க கிளம்புங்க சார். அதெல்லாம் ஒரு சிரமம் இல்ல கதிர், வந்து உட்காருங்க, வாங்க. சரி வா வாங்க.
உட்காருங்க வாங்க. மாமா எனக்குலாம் இது என்னன்னே தெரியாதே. எனக்கு மட்டும் என்ன தெரியும், எதையாவது பேசி வைப்போம். அட தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. மாமா கூட்டமே களை கட்டலையே. நாம இப்ப இந்த நேரத்துல யாரையாவது பிடிச்சு கலாய்ச்சாதான் எல்லாரும் நம்மள பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? மச்சான் ஆ? அதான் நம்மகிட்டயே ஒரு ஆள் இருக்குல்ல, ஆ? என் பொண்டாட்டிட்டு இருந்து ஆரம்பிப்போம். ஆ, ஆ, ஆ. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ 3 2 1 ஹலோ ஹலோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போற அரையிறுதி பூப்பந்து போட்டிக்கு வருகை தந்திருக்கும் மகா ஜனங்களே, ஆ. பூப்பந்து விளையாட்டுனாலே என்னன்னு தெரியாத சில பேரு திருவிழால காணாம போன மாதிரி மூடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அண்ணி அண்ணன் உங்களை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல சுண்டல் முறுக்கு சீடை எல்லாம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் நல்லா சுவைச்சு சாப்பிடலாம். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இந்த விளையாட்டை பத்தி உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப சிலருக்கு இந்த விளையாட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அலட்டிப்பாங்க. பார்வதி பார்வதி அதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்கோ. உன் புருஷன் உன்னதான் சொல்லிட்டு இருக்கான் பாரு. குடும்பம் மட்டும் ஏத்துக்கலன்னு வைங்க, கண்டிப்பா நடுத்தூர்ல தான் நிக்கணும். இப்ப நீங்க 2 பேரும் நின்று இருந்தீங்களே, அது மாதிரி. இங்க பாருங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம உங்களால எதுவுமே சாதிக்க முடியாது தானா? கதிர், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லார் காதல் மாதிரி எங்கள் காதல் இல்லை சார். தன்னா அவன் நல்லா வாழ வைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஹலோ சொல்லுங்க. அட இல்லைங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது பெரிய ஆர்டர், கைவிட்டு போயிடக்கூடாது. நானே கொஞ்ச நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம் சார். கதிர், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். சண்முக பவன்ல பேசி மாசம் 100 சிலிண்டருக்கான ஆர்டரை நீங்க தானே வாங்குனீங்க? அதே மாதிரி அன்னமித்ரா ஹோட்டல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. கண்ணன் அனுப்புறதை விட நீங்க போய் பேசினா அந்த ஆர்டர் கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கும். மாசம் உங்களுக்கு 200 சிலிண்டர் தேவைப்படுதா? கதிர், ஒரு 1/2 அன் ஹவர் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வர முடியுமா?